எல்லாருக்கும் வணக்கங்க. முருக தரிசனம் அப்படிங்கிறது வந்து நாம் நினச்சா ஒரு இடத்துக்கு போய் அவனை தரிசனம் பண்ணிட முடியாதுங்க. முருகன் நினைக்கணும் நாம் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு முருகன் நினச்சா மட்டும்தான் முடியும். அதுலேயும் இந்த 6 படையுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் நினச்சி பிளான் பண்ணால் போகவே முடியாது. முருகன் நம்மளை கூப்பிட்றப்ப தான் நம்ம போக முடியுங்க. 6 படையில் பழனி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பக்கம். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா மாதம் கிருத்திகைக்கு போவோம். வருஷத்தில் ஒரு 4 தடவையாவது தீர்த்தம் கொண்டு போவோம். பங்குனி உத்திரத்துக்கு போவோம். வைகாசி விசாகத்துக்கு போவோம். தைப்பூசத்துக்கு போவோம். இத்தனைக்கும் தவறாமல் போயிட்டு இருந்த என்னால் இந்த 1.5 வருஷமாக பழனிக்கு ஒரு தடவை கூட போக முடியலைங்க. எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ நாளாக நம்மளால் போக முடியலையே. போகணும்னு நினச்சா ஏதோ ஒரு தடங்கல், போகணும்னு நினச்சா ஏதோ ஒரு தடங்கல். பேக் டு பேக் வந்து அம்மாவோட டெத்து, அதுக்கப்புறம் என்னுடைய சர்ஜரின்னு சொல்லி போனதுனால பழனி போகவே முடியலைங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க. சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது சடனாக ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி நாளைக்கு போகும்போது பழனி போயிட்டு அப்படியே வந்து வெள்ளை கோயில் போயிடலான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. இது வந்து பிளான் பண்ணுறப்போலாம் நடக்கலை, நம்ம எதிர்பார்க்காதப்ப தான் முருகன் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. காலையில் வந்து வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி ஊருக்கு கொண்டு போகிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி பழனி வந்துட்டோங்க. திருவாவின்குடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி தானுங்க வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் பழனி 3ஆம் படை வீடு, பழனி மலை மேலே இருக்கிற தண்டாயுதபாணி தான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் படை வீட்டு தெய்வம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. திருவாவின்குடியில் இருக்கிற குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் படை வீடுங்க. இங்கே கும்பிட்டு தான் நம்ம வந்து பழனி மலை அப்படிங்கிறதே வந்து ஏறணும்.